நித்யானந்தம் சார், தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு கேள்விகளும் வாதங்களும் விவாதங்களும் இருந்ததோ முதற்கட்ட சட்டமன்ற தேர்தல் நடந்ததற்கு பிறகும் அது தொடர்கிறது. நேற்று பீகாரில் 65% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இது பீகார் ஹிஸ்டரியிலேயே இல்லாத ஒரு மாற்றம் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆனா கேள்விகள் என்ன எழுப்புறாங்க அப்படின்னா, நிதிஷ்குமாரோடைய ஆட்சி 17 ஆண்டுகளாக பிடிச்சு போனவங்க வாக்களித்து அதிக முறை வாக்களித்து இந்த முறை மீண்டும் தேர்ந்தெடுக்குன்ற ஒரு எண்ணத்திலையா, இல்லை அரசுக்கு எதிரான மனநிலைமைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை எஸ்ஐஆரில் அதிக வாக்காளர்கள் காங்கிரஸ் சொல்வது போல நீக்கம் செய்யப்பட்டதனால ஏற்பட்ட ஒரு எழுச்சியா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலிலே காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறதா, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்று சொல்வதை காட்டிலும் தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றுவிட்டது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதைத்தான் மிக தெளிவாக ஒரு வரலாறு கண்டிராத சுதந்திரம் அடைந்த பிறகு நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு இத்தனை அதிகமான வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பீகார் தந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான பல விமர்சனங்கள் எழலாம். இப்போ இதுவரைக்கும் நேற்று நடந்த 121 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குகள் நடந்தது. அது 18 மாவட்டங்கள் அடக்கியது. இந்த 18 மாவட்டத்தில் 121 சட்டமன்ற தொகுதியில் 65 விழுக்காடு ஏறத்தாழ நீங்கள் சொன்னதுபடி 65 விழுக்காடு பதிவாகி இருக்கிறது. மேலும் 45,000 பூத்துகளில் 3,400 பூத்து அதனுடைய முடிவும் வர இருக்கிறது. அதில் எத்தனை விழுக்காடு என்று சேர்த்தால் ஒரு 2-3 அதிகமாகலாம். ஆக 68 விழுக்காடு நமக்கு பீகார் தேர்தலில் முதல் கட்ட தேர்தலில் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி இவ்வளவு கூடியது என்று சொல்லுகின்ற சந்தேகம் எழுவது இயற்கை தான். இந்த எஸ்ஐஆர் என்று சொன்ன உடனேயே எதிர்க்கட்சிகள் என்னென்ன சொன்னார்களோ அதைத்தான் இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய சூட்சுமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆரில் என்ன பண்ணாங்க, இறந்து போன 22 லட்சம் மக்களை அப்புறப்படுத்தினார்கள் பட்டியலில் இருந்து. அதற்கு பிறகு இடம் மாறி அதாவது இடம் மாவட்டங்கள் மாறியோ அல்லது மாநிலம் மாறியோ சென்றவர்கள் 35 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு 3 லட்சம் வாக்காளர்கள் பல இடங்களிலே அவங்களுடைய வாக்கு இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்திலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டு மற்ற வாக்குகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள். ஆக இவைகளெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது 65 லட்சம் வாக்குகள் இல்லை. அவைகள் எல்லாம் வாக்காளர்களே இல்லை. அவைகள் நாமே சிருஷ்டித்து பிரம்மாவாகி உருவாக்கப்பட்ட பெயர்கள் அல்லது இந்த மண்ணுலத்திலிருந்து போனவர்கள், இப்போ இடம் மாறி போனவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அப்போ 65 லட்சம் வாக்குகள் குறைகின்ற பொழுது வாக்காளர் எண்ணிக்கை 65 விழுக்காடு 68 விழுக்காடு வருகிறது என்று சொன்னால் இல்லாதவர்கள், கற்பனையானவர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வாக்காளர் பட்டியலிலே வாக்குகள் குறைந்திருக்கிறது. அந்த வாக்குகள் குறைந்ததுனால அத்தனையுமே வந்திருக்கிறது என்ற காரணத்திற்காக 68 விழுக்காடு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பது ஒரு பொது அறிவானது. இதை நாம் புரிந்து கொள்ள, இதை கேள்வி கேட்பது என்பது இந்த பொது அறிவிற்கு விரோதமானது. சரி, இதை பற்றி அவர்கள் சிந்திக்காதவர்கள். இதுதான் விஷயம். இப்போ சூழ்ச்சமானது, எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு சூழ்ச்சமானது, அவங்க பேசுறதே ஒரு சூழ்ச்சமா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு வார்த்தையை குறிப்பிட்டீங்க, எஸ்ஐஆர் நடத்தின போது 2 மாநிலங்கள் பிற இடங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பேரும் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சில ஆதாரங்களோடு தரேன். சொல்லுங்க. ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வெளியிட்டிருக்காங்க. பாஜகவுடைய முன்னாள் எம்பி சமீபத்தில் பிப்ரவரி மாதம் டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்கார். பீகார்லையும் அவரே வாக்களிச்சிருக்கார். 2 புகைப்படத்தையும் ஒப்பிட்டோட காமிச்சிருக்காங்க. முன்னாள் எம்பி மட்டுமல்ல, பீகாரில் இருந்து டெல்லியில் போய் வாக்களிச்சவங்களுடைய பட்டியல் நிறைய இருக்குன்னு ஃபோட்டோ ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. டெல்லி மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தவங்களும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்கன்னு பாஜகவுடைய உறுப்பினர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறாங்கன்றதை முதற்கொண்டு ஆர்ஜேடியும் காங்கிரஸும் வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க. அப்போ எஸ்ஐஆர் நடத்தினதுக்கு அப்புறமும் இது போன்ற நிலை தொடர்ந்திருக்கே, இதாங்க நாங்கள் முன்னாடியே எழுப்பணும்னு சொல்லி இப்போ அழுத்தமாக கேள்வி கேட்குறாங்க. இதில் என்ன சூழ்ச்சம் இருக்குது? ரொம்ப சர்வசாதாரணமானது. இப்போ நான் இந்த மாநிலத்தில் இருக்கிறேன்.
இங்கே தேர்தல் நடந்து போச்சு. இன்னைக்கு தமிழக தேர்தல் முடிந்து விட்டது, நான் வாக்களித்து விட்டேன். இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு நான் கர்நாடகாவில் குடியேறுகிறேன். அங்கே சட்டமன்ற தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. அங்கே எனக்கு வாக்குரிமை இருக்கிறதா இல்லையா? சரி, அப்ப அங்கே நான் வாக்களிக்க வேண்டும் அல்லவா? வாக்களிக்கலாம் இல்லையா? அப்போ அது ஆர்ஜேடி என்ன கேட்குறாங்க, பாஜகவுடைய முன்னாள் எம்பி ஒருவர் வாக்களிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த முன்னாள் எம்பியுடைய பதவிக்காலம் 2024 முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் ஒரு முன்னாள் எம்பி தான். அப்போ 2025 நடைபெற்ற பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி அவர் டெல்லியில வாக்களிச்சாரு, அதற்கு பிறகு சில மாதங்கள்ல எப்படி அவர் வாக்குரிமையை மாற்றி இருக்க முடியும் அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. வாக்குரிமை மாற்றுவது என்பது நான் இடம்பெயர்ந்து விட்டேன் என்று சொன்னாலே போதுமானது. ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து அது உண்மையா என்று அவர் வீட்டுக்கு சென்று பார்ப்பார்கள். இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வாக்குரிமை கொடுப்பார்கள். எம்பியா இருக்கும்போது டெல்லியில வாக்களிக்க உரிமை கொடுப்பாங்க, எம்பி அதுன்ற அடிப்படையில். எம்பியோட பதவியே போனதுக்கு அப்புறம் எப்படி அடுத்த 6 மாதங்கள் கழித்து நடக்க போற டெல்லி தேர்தலில் அவங்க வாக்களிச்சிருக்க முடியும்? அவருடைய முகவரி அங்கேயே இருக்கும். எம்பிக்கள் அவர்களுடைய முடிந்து விட்டாலும் கூட அவர்களுக்கு 6 மாதம் அந்த வீட்டை இடம்பெயர்வதற்கு மாறுவதற்கு வாய்ப்பு அரசாங்கமே அதே கட்டடத்தில் கொடுக்கிறது. அதுக்கு பின்னாலே டெல்லியிலே அவர்கள் வேறு கட்டடத்தில் குடியேறலாமே. ஏன் குடியேற முடியாது? ஏன் வாக்களிக்க முடியாது? எனவே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரங்கள் கிடையாது. சரி, அப்படியே இவர்கள் ஏதேனும் இருந்தால் அது 1-2 ஆதாரத்தோடு இருக்கும் என்று சொன்னால் இதுவரை ஏதேனும் வழக்கு தொடுத்திருக்கிறார்களா? நேற்று தான் முடிஞ்சிருக்கு தேர்தலே. எஸ்ஐஆருடைய கேஸே வரக்கூடிய 11ஆம் தேதி தான் நித்யானந்தம் சார், எஸ்ஐஆருடைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வரக்கூடிய 11ஆம் தேதி தான் வருது. சோ அன்னைக்கு மேபி சப்மிட் பண்ணலாம் இல்லையா? எஸ்ஐஆரே கேட்கலங்க. இந்த மாதிரி ஒரு குடிமகன் 2 இடங்களிலே வாக்களித்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி இருக்கிறான், பொறுப்புள்ள ஒரு கட்சி தலைவன் என்று சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கலாம். தேர்தல் ஆணையத்திடம் சென்று விட்டார்கள் ஆர்ஜேடி. நேத்தே சென்று நீதிமன்றம் பதில் வரட்டும், அப்ப நமக்கு தெளிவாயிடும். சரி, ஓகே, ரைட். அப்போ வேற என்ன உங்களுக்கு தேவையா இருக்கு? வாக்குகள் குறைந்த காரணத்தினால வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, பெண்கள் மிக 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 அதிகமாக வந்திருக்கிறார்கள், குவிந்திருக்கிறார்கள் பெண்கள். நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த 17 ஆண்டுகளா, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிதிஷ்குமாரோட தலைமையில மக்கள் அதிருப்தியிலே வாக்களித்திருப்பார்களா என்று கேட்கிறீர்கள். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஜனநாயகத்தில். அதற்குள்ளாகவே இவர்கள் விமர்சிப்பது என்பது அவர்கள் தேர்தலில் தோற்றுவிட்டார்கள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு சமமானதாகும். சரி, 25 ஆண்டுகள் ஆனாலும் மீண்டும் மீண்டும் குஜராத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய பிரதேச, ராஜஸ்தான் போன்ற இடங்களில் வெற்றி பெறுகிறார். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு. சரி, ஓகே. அங்கே இருக்கக்கூடிய மோடி தலைமையில வழிகாட்டுதலில் நடக்கின்ற செயல்பாடுகள் மக்களுக்கு பிடித்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இருப்பார்கள். எப்படின்னா ஒரு 65 வருஷம் காங்கிரஸ் ஆளலையா இந்த நாட்டை? அப்ப என்ன பண்ணாங்க அவங்க? ஏன் மாற்று கட்சியே இருக்கலையா? கம்யூனிஸ்ட் தான் ஆளக்கூடிய கட்சியாக, எதிர்கட்சியாக, பெரிய கட்சியாக இருந்தது. காணாமல் போய்விட்டதே. காங்கிரஸ் காணாமல் அடித்து விட்டார்களா? அவர்களை எல்லாம் ஒழித்து விட்டார்களா? அந்த குற்றச்சாட்டை அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆகவே சுதந்திரா கட்சி போன்ற கட்சிகள் இவைகளெல்லாம் காங்கிரஸுக்கு நிகராக எதிர்த்து நின்றவைகள் தான். எல்லாமே முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது நித்யானந்தனுடைய கருத்தா இருக்கு. அப்படித்தானே? கடந்த முறையே 2020 சட்டமன்ற தேர்தலிலேயே ஆர்ஜேடி ரொம்ப பிரகாசமா உள்ளதே சொல்லப்போனா 2020 அதிக சட்டமன்ற தொகுதி வென்றதே ஆர்ஜேடி தான் கூட. ஸோ அந்த தேர்தலில் இருந்து நாங்கள் இன்னும் ரொம்ப மேம்பட்டுட்டோம். ஸோ இந்த தேர்தலில் எங்களுக்கு தாங்க வெற்றி நிச்சயம், அதெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்றாங்க. நிறைவான கருத்து உங்களோட? நான் ஆருடம் சொல்ல விரும்பலைங்க. இந்த கருத்து கணிப்பு எல்லாமே என்டிடிவியில் சொல்லிட்டாங்க, அதில் சொல்லிட்டாங்கன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கருத்து கணிப்பு சொல்லக்கூடாது சட்டப்படி. அது யாரோ பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு யூகமாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். கருத்து கணிப்புன்னு கொடுக்க முடியாது. அடுத்த கட்ட தேர்தல் முடிந்த பிறகுதான் கருத்து கணிப்பு கொடுக்க முடியும். அதுக்கு முன்னே இவர் சொல்றாருன்னா அது பொய்யா இருக்கணும், இல்லைன்னா ஊகமா இருக்கணும். சாதகமா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சாதகமா எனக்கு டெல்லியிலிருந்து கிடைத்தது கருத்து கணிப்பை நடத்தியவர்கள், அதுவும் உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள். இதை பேரை நான் சொல்ல முடியாது. அவர்கள் சொன்ன கருத்துப்படி எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடியதில் 78 86 தொகுதிகள் 121 என்டிஏக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டே.
தேர்தல்ல வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்னதாகவே இவங்களுடைய வெற்றியை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. நான் சொல்றதை கேளுங்க. சரி, இது மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் கூட ஜெயலலிதா வெற்றி பெற முடியாது, அம்மையார் வந்து வெற்றி பெறவே முடியாது, திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்ற நேரத்தில் இந்த கருத்து கணிப்பையும் இந்த ஊடகங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி மிக சிறப்பான ஒரு வெற்றியை கண்டார்கள். அப்பொழுதுதான் வடநாட்டிலே இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகையாளர் அவரை பேட்டி கண்ட பொழுது, நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள், பத்திரிகையோடு ஒத்துழைக்க மாட்டீர்களே என்ற கேள்வி கேட்ட பொழுது, இன் ஸ்பைட் ஆஃப் யூ ஐ ஒன், ஐ ஆம் தி சீஃப் மினிஸ்டர் நவ் என்று சொன்னார்கள். அதாவது உங்களுடைய எதிர்ப்பு, நீங்க அத்தனை பேருமே திமுகவுக்காக எழுதுவர்கள், உங்களை மீறி தான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பத்திரிகையோ கருத்து கணிப்போ இவையெல்லாம் என்றைக்குமே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதெல்லாம் நம்முடைய சுகத்துக்காக நம்ம ஒரு 2 நாள் இன்பத்துக்கு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, புரியுதுங்களா? ரெண்டாவது, ஒற்றை ஆட்சி முறை. ஒரே நாடு நம்முடைய நாடு, அதில் வந்து பிரித்து பார்க்கறதுலாம் முடியாது. இதுக்கு உங்களுக்கு உலக நாடுகளில் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சீனாவை சொல்லலாம், ரஷ்யாவில் சொல்லலாம். அவையெல்லாம் பொது உடைமை கட்சி இருக்கக்கூடிய இடம். அது ரெண்டுமே ஆமா ஒற்றையாட்சி தான். கேளுங்க, சீனாவும் ரஷ்யாவும் வளமாக இருப்பதற்கான காரணம் என்ன? தேசம் ஒன்று என்ற சிந்தனை. இப்ப அங்க ஒண்ணு குறைஞ்சா இங்க கொடுத்துக்கோ, இங்க ஒண்ணு குறைஞ்சா இங்க, இதுக்கு தனி நாடுன்றது இருந்தா நடக்காது. இப்போ ஒரே நாடு தான், ஒரே மக்கள் தான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குறுதியை பொறுத்தவரையில 1 கோடி வாக்காளர்களுக்கு வாக்குறுதி என்று என்டிஏ சொல்லியிருக்கிறது. 1 கோடி வாக்காளர்களுக்கு 1 கோடி வேலை வாய்ப்பு. ஆனால் இந்தி கூட்டணி, அது வேற ஏதோ பேர்ல சொல்லுவோம், கட்டுபந்தன், மகா கட்டுபந்தன், அவர்கள் என்ன சொல்லிருக்கிறான்னு சொன்னா, குடும்பத்துக்கு ஒரு வேலை, 1 கோடி வேலை கொடுக்க முடியாதுன்னா ஒரு குடும்பம் தான், நாங்க 1 கோடி குடும்பமா இருக்கு, அதுக்கு மேல எவ்வளவு 3 கோடி அவ்வளவு பேருக்கு இதுவே முடியாதுன்னா அது முடியுமா? தன்னால் முடியாது. ரெண்டாவது, தமிழன் அவர் வந்து அன்னைக்கே ஏன் செய்யல, இப்பவே ஏன் செய்யல அப்படின்னு கேட்டாரு. ஒண்ணுமே வேணாங்க, 20 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி பொறுப்புல பங்கு வகித்துக் கொண்டிருந்தது. அப்போ இலங்கை பிரச்சனை என்னாச்சு, காவிரி பிரச்சனை சரியா இருங்க, நான் பேசுறேன். அது நீங்க ஒண்ணுமே நடக்கல, அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். நீட்டு பிரச்சனை கொண்டு வந்தது யாரு? அப்ப ஏன் தடுக்கல இந்தியா பூரா? அது கெட்டதுனாக்க இப்படி நீ நேத்து என்ன பண்ண, இன்னைக்கு என்ன பண்ணன்னு கேட்கறதோட இப்போ நீ என்ன செய்யற, அது சரியா தவறான்றதான் நம்ம கேள்வி. அது எங்க நடந்தா என்ன, தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும். கர்நாடகத்துல 1 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கும் செக் எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னவர் தான் ராகுல் காந்தி. ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. என்ன கொடுத்தாங்க, என்ன நிறைவேற்றாங்க? 1 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுத்தாங்களா? அதனால ஐஜேகே சார்பில் நிச்சயமா எங்களுடைய கருத்து, மோடி நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார், வெற்றி பெறும்.